கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் எதை கர்த்தருக்கு செய்தாலும் அதை இந்த பூமியிலே அவர் திரும்ப தர வல்லவராயிருக்கிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் தேவன் அதை நினைவு கூறுகிறவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்கென்று இழந்தவர்கள் யாரும் தரித்திரர் ஆனவர்கள் கிடையாது. நாம் கிறிஸ்துவர்களுக்காக, கிறிஸ்துவனுடைய ஊழியங்களுக்காக, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்காக நாம் எதை கொடுத்தாலும் தேவன் அதை திரும்ப கொடுக்கிறார், நினைவு கூறுகிறார். எதை செய்தாலும் சரி, நீங்கள் ஒரு ரூபாய் காணிக்கை கொடுத்தாலும் சரி, அதை தேவன் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணினால் அது நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இதே ஒரு மணி நேரம் நாம் ஜெபித்தால் சபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் வெளியே செல்லுகிறோம், 10 செகண்ட் கூட அல்ல, நாம் ஜெபம் பண்ணி கொண்டு போகிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக வழி நடத்துகிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் வீணாகாது. பரீட்சைக்கு போறோம், நாம் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும், ஏசப்பா கேள்விகள் வந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படியாக 2 நிமிடம் தான் ஜெபம் செய்கிறோம். கர்த்தர் அதையும் கேட்கிறார். அவரிடத்திலே எல்லாமே நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். எதை செய்தாலும் சரி அவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஏன் அநேக கிறிஸ்தவர்களுக்கு வியாதிகள் சுகமாகிறதில்லை, வேதனைகள் நீங்குகிறதில்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை? ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாயிராமல் கிறிஸ்தவர்களாக வேஷம் தரிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்து பாடுபட்டோமானால் அவருடைய மகிமையிலே நாம் பிரவேசிக்க முடியும். நாம் கிறிஸ்துவுக்கென்று உண்மையுள்ளவர்களாக, வேத வசனத்தின் பிரகாரம் நடக்கிறவர்களாக, வேத வசனத்தின் பிரகாரம் பேசுகிறவர்களாக, குடும்பத்தை நடத்துகிறவர்களாக, சபையிலே பேசுகிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மை நினைவு கூறுவார். ஏனென்றால் நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே தூப வர்க்கமாய் இருக்கிறது. தூப வர்க்கம் என்ன? மனம் உள்ளதா? சுகந்த வாசனை என்றால் நல்ல மணக்கம், நன்றாக மனம் வீசுகிறது என்றால் நாம் நுகர்ந்த வாசனையாக நாம் நுகர்கிறதை போல நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே சுகந்த வாசனையாக அவர் நுகர வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கென்று நாம் எதை இழந்தாலும் தேவன் அதை திரும்ப கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எப்படி கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவுக்கென்று செய்கிறத கசப்பாய் செய்கிறார்கள். மனப்பூர்வமாய் எதை செய்தாலும் சரி, ஒரு ஊழியத்தை செய்தாலும் சரி, ஆலயத்திலே ஒரு வேலையை செய்தாலும் சரி, அல்லது சிறு கூட்டங்களை நடத்தினாலும் சரி, அல்லது சுவிசேஷம் அறிவிக்க சென்றாலும் சரி, காணிக்கை கொடுத்தாலும் சரி, எதை செய்தால், சில ஊழியர்களை தாங்கினாலும் சரி, சில ஊழியர்களை தாங்கினாலும் சரி, சில ஊழிய குடும்பங்களை தாங்கினாலும் சரி, எப்படி அதை செய்யணும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். இன்றைக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு ஊழியருடைய குடும்பத்தை தாங்கினாங்க அப்படின்னா அந்த ஊழியருடைய குடும்பத்துக்கு அவங்க ரட்சகர மாதிரி பேசுறாங்க. எப்படி? அவங்கதான் ரட்சகர மாதிரி. நான் சொன்னா கேட்கணும், அப்பதான் நான் கொடுப்பேன். அதையும் அந்த ஊழியக்காரன் ஒத்துக்கிறார். அதுதான் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. ஏனென்றால் எதை செய்தாலும் சரி நாம் கர்த்தருக்கென்று செய்து பழகிக் கொள்ள வேண்டும். உதாரத்துவமாய் செய்ய வேண்டும், மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, நீங்கள் மனப்பூர்வமாய் ஜெபம் பண்ணினால், நீங்கள் மனப்பூர்வமாய் வேத வசனத்தை வாசித்தால் தேவன் செய்கிறதற்கு தடை ஏதும் இல்லை.
அப்படி என்றால் இந்த பூமியிலே நாம் எதை செய்தாலும் அவர் நினைவு கூறுகிற தெய்வமாயிருக்கிறார். ஒண்ணும் இல்லை, எலியாவுக்கு தங்கறக்க இடத்தை தான் கொடுத்தான். சாரிபாத் விதவை எதை கொடுத்தா? தங்கறதுக்கு இடத்தை தான் கொடுத்தா. இடம்னால பெரிய இடமெல்லாம் கிடையாது. ஏதோ அவன் வீட்டுல அவர் கொஞ்ச நாள் தங்கணும்னு சொல்றாரு, சரிங்கிறான். அந்த வார்த்தைக்காக பஞ்சம் முடியும் வரைக்கும் அவருடைய வீட்டிலே உணவு பஞ்சமே இல்லை. எல்லா வீட்டிலும் உணவு பஞ்சம் இருந்திருக்கலாம். சாரிபாத் விதவை வீட்டிலே உணவு பஞ்சமே இல்லை. எண்ணெயும் மாவும் சட்டியில குறைஞ்ச போகவே இல்லை. எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்தது. இதுதான் எவனாலே நம்ப முடியாது. இதுதான் கிறிஸ்துவனுடைய மகிமை.